2026ஆம் ஆண்டு பட்ட திருவிழாவானது வல்வெட்டித்துறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொருவருடைய திறமைகளை வெளிக்காட்டும் விதமாக வருடம் தைப்பொங்கல் திருநாள் அன்று முன்னெடுக்கப்படுவது வழமையாக இருக்கிறது. அந்த வகையில் வெகு விமர்சையாக இந்த ஆண்டும் இந்த பட்ட திருவிழாவானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வல்வெட்டித்துறையில் பட்ட திருவிழாவானது 2026ஆம் ஆண்டும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் குறிப்பாக அந்த வெற்றியீட்டிய கலைஞர்களுக்கான பரிசுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமன்றி இது வெறுமனவே ஒரு விளையாட்டு மட்டுமன்றி குறிப்பாக அவர்களுடைய திறமைகளை வெளிக்காட்டும் விதமாகத்தான் பல்வேறுபட்ட நுட்ப முறைகளை பயன்படுத்தி அமைய பெற்றதாக இருக்கிறது. பட்டத்தை இப்பொழுது பட்ட வல்லுநர் அந்த பட்டத்திலே இருக்கின்ற மற்றொரு சிறப்பு அந்த பட்டம் இப்பொழுது பறக்க விடப்பட இருக்கின்றது. பட்ட வல்லுநர் அந்த பட்டத்தை ஏற்றுவதற்காக இப்பொழுது தயார் நிலையில் காணப்படுகின்றார். வழக்கு போட்டியின் வாழ்க்கை பட்டம் பாடத்திலே இந்த வழக்கு போட்டியின் வாழ்க்கை பட்ட போட்டி வரிசைகளில் வாழ்க்கையை வட்டமட்டம் அந்த பட்டம் இப்பொழுது வானிலே பறக்கின்றது. ஆரம்பத்திலே 10 அடி நீளமான மயில்கமையாக வானிலை பறந்து 3 தடவுகள் ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு காணப்படுகின்றன. இரு பட்டம் ரத்தினக்கல் இரண்டாக பிளக்க இருக்கின்றது. பார்ப்போம். அது இரண்டாக பிளந்து ரத்தின கற்கள் சிதற இருக்கின்றன. பட்ட வல்லுநர் இரண்டாக பிளந்து அதிலிருந்து ரத்தினங்கள்
சிதறுண்டு காணப்படுகின்றன. அங்கே ஒரு பட்டம் 2 பட்டமாக மாறி இருக்கின்றது. அந்த பட்ட வல்லுநர் குறிப்பிட்டது போன்று 2 பட்டங்கள் 14 பட்டங்களாக மாறி இருக்க வேண்டும். எண்ணி பார்க்கின்றோம். 14 பட்டங்கள் பறக்கின்றனவா? இன்னும் சில பட்டங்கள் அங்கே ரத்தினங்கள் பறக்க இருக்கின்றன. ஆனால் ஒன்றாக அந்த ரத்தின கற்கள் பட்டங்களாக பறக்கின்றன. அந்த பட்ட வல்லுநர் குறிப்பிட்டது போன்று அவருடைய இந்த நுட்பம் சிறப்பாக காண்பி கட்ட போராடி கொண்டிருக்கின்றார் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வல்லுநர்கள் பல நாட்களாக அல்ல பல வல்வெட்டித்துறையினுடைய ஒரு அடையாளமாகவும் இந்த திருவிழா மாறி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.